Hi friends, welcome to Tamil Samayal. இன்னைக்கு நம்ம ரெசிபில பச்சை பட்டாணி அதாவது ஃப்ரெஷ்ஷா இருக்கு இல்லையா அதை உரிச்சு வச்சிருக்கேன். இந்த பட்டாணி வச்சு நம்ம ஒரு புலாவ் ரெசிபி தான் பண்ண போறோம். பச்சை பட்டாணி புலாவ் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பச்சை பட்டாணி எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு குக்கர் வச்சிடலாம். 5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய். நீங்க ஃபுல்லும் நெய்லயே செய்யறதாலும் செய்யலாம். இப்போ ஆயில் காயட்டும். இதுல 3 பிரியாணி இலை, 3 பட்டை, 1 அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய், 3 கிராம்பு. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு மசாலா பொருட்கள். இப்போ 4 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். அஞ்சு பச்சை மிளகா நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் 1 கைப்பிடி புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பச்சை பட்டாணியை சேர்த்துடலாம். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைனாக்கா உலர்ந்த பட்டாணியை கூட ஓவர் நைட் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். பட்டாணி புலாவுன்றதால நம்ம மசாலா பொருட்கள்லாம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் அரிசி எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு மசாலா பொருட்களை சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டம்ளர் அரிசி வெரைட்டிஸ் ரைஸ் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் இல்லைனாக்கா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலுக்கு பதில் தேங்காய் பால் சேர்த்தாக்கா நமக்கு கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். அதனால நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ரைஸை சேர்த்துடலாம். இப்போ அரிசி போட்டு கொதி வருது பாருங்க. கொதி வந்தவுடனே நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். நான் தேங்காய் வந்து ஒரு பெரிய சைஸ் தேங்காய் 1 முடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சேன். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, மூடிடலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு, எடுத்து பார்க்கலாம். ஹேர்லாம் போனவுடனே திறந்து பார்க்கலாம். பாருங்க இந்த பச்சை பட்டாணி வாசனை கம கமன்னு வருது. இப்போ சர்வ் பண்ணலாம். எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருக்குது பாருங்க. நீங்கள் முந்திரிலாம் கூட சேர்த்து வறுத்து கடைசியாக சர்வ் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பச்சை பட்டாணி சாதம் சூப்பராக நம்ம ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்து முடிச்சிட்டோம். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.